வீட்டுக்குள்ள ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கணும், சமாதானமும் இருக்கணும், சுகமும் இருக்கணும். இந்த ரெண்டும் பாதிக்கப்பட்டாலே குடும்பத்தில் சந்தோஷம் போய்விடும். உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். இந்த ரெண்டையுமே கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மெயினான ரெண்டு முக்கியமான காரியங்கள். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார்? ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, முதலாவது 128 சங்கீதத்தில் 2வது வசனம் வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைக்கிறல்ல, கையின் பிரயாசம். நீ நிலத்தில் உழைக்கிற விவசாயிகள் நிலத்தில் உழைக்கிறாங்க, அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் போய் உழைக்கிறாங்க, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க, டைப்ரைட்டிங் வேலை செய்கிறாங்க, எழுதுகிற வேலை செய்கிறாங்க. கை, இந்த கை நம்ம வேலைக்கு உதவி செய்கிறது. கையின் பிரயாசம், அந்த உழைப்பினுடைய பிரயாசம். நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யாருக்கு அது? கையின் பிரயாசம்னா உழைக்கிறவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு. சிலர் வேலையே செய்கிறதில்லை. சில ஆண்கள், பெண்கள் நல்ல வேலை செஞ்சிட்டா, நிறைய சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சிட்டா இவர் வேலைக்கு போக மாட்டார். அப்படியே வீட்டில் உட்காந்து, நீ வேலைக்கு போ, சம்பாதிச்சிட்டு வா, நீங்கள் சும்மா இருக்கிறேன் வீட்டில். சில ஆண்கள் என்ன பண்ணீங்க, சும்மா இருக்கிறேன். ஆண்கள் சும்மா இருக்கிறேன்னு சொன்னால் நீ குடும்ப நடத்த தகுதி இல்லாதவன். ஆமேன்னு சொல்லுங்க. சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்குது. வேலை செய்து சம்பாதிக்கலன்னா, ஆண்கள் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு பணம் கொண்டு வரல, அவனுக்கு சாப்பாடே கிடையாது, கொடுக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. வேலை செய்யணும். சிலர் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறாங்க. 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆனால் கூட சும்மா இருக்க முடியாதுங்க, ஏதாவது வேலை செய்கிற செக்யூரிட்டியாக போய் நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல சம்பாதிச்சவங்க கூட செக்யூரிட்டியாக ஒரு வேலை, அது எந்த வேலையாக இருந்தானே, நான் ஒரு வேலை செய்து சம்பாதிக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கையின் பிரயாசம். நீ கையினால் வேலை செய்து பிரயாசப்படாட்டா எப்படி ஆசீர்வாதம் வராது. அப்போது ஆண்களாக இருக்கிறவங்க, பெண்கள் வேலை செய்தாலே தப்பில்லை. இந்த காலம் 2 பேர் வேலை செய்தால் தான் வாழ முடிகிறாரு. பெண்கள் முக்கியமாக குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகள் அதை கவனிக்கணும், கணவர் முக்கியம். அதே சமயத்தில் 2 பேர் வேலை செய்தால் தான் வாழக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டார். ஆனாலும் ஆண்கள் கட்டாயம் வேலை செய்யணும். பெண்கள் ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்கள் வேலை செய்து சம்பாதிக்கணும். சில தம்பிமாரை கேட்பேன், என்ன படிச்சிருங்க தம்பி? நான் பிஏ முடிச்சுட்டேன் அங்கிள் வாங்க. என்ன வேலை செய்கிறீங்க? இன்னும் வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். எப்போ படித்து முடிச்சிங்க? 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக வேலை தேடுறீங்களா? ஆமாம் தேடுறேன், கிடைக்கல. என்ன சொல்கிறீங்க, வேலை கிடைக்கல? நீங்கள் எவ்வளோ வேலை இருக்குது? ஏதாவது இல்லை, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறேன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் வாங்க. சிலருக்கு உடனே அந்த வேலை கிடைச்சிரும். கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிட்டுன்ன உடனே மற்றவங்களுக்கு எனக்கு அப்படி கிடைக்கலையே, அவங்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சி பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, நான் எப்படி? அதுக்கு நீங்கள் மற்றவங்களை பார்க்காதங்க. உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறாரு. முதல்ல ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவதற்காக சின்ன வேலை ஆண்டவர் தரலாம். அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். எனக்கு தகுதியான வேலை கிடைக்கணும், ஆஃபீஸில் தான் வேலை கிடைக்கணும், நான் ஹெச்ஆராக தான் போவேன், டீம் லீடராக தான் போவேன்னு சொன்னால் 10 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே. அப்படி இருக்கக்கூடாது. என்ன வேலை கிடைக்குதோ செய்யுங்க. 1000 ரூபா தரேன்னா கூட செய்யுங்க. ஆண்டிக்கு அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குவேன், கர்த்தர் அதிகாரி ஆக்குவார். நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அப்பொழுது அங்கே வெளிநாட்டுக்காரர் ஒருவர் குடும்பமாக அவர் விசுவாசியாக அவரை சந்தித்தேன். அவருடைய அனுபவத்தை கேட்டபோது எனக்கு ஆச்சரியம்.
அவர் பெரிய பெரிய படிப்பை படிச்சுட்டு அந்த நாட்டுக்கு வந்தார். பெரிய படிப்பு, நல்ல யூனிவர்சிட்டி ரேங்கெல்லாம் வச்சு நல்ல வேலை கிடைக்கும், நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்டு, அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்கிறார். ஒரு டாப் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு தேடி தேடி பார்த்தார். என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் படிப்புக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை இல்லைன்ட்டாங்க. நீங்கள் ரொம்ப படிச்சிட்டீங்க, உங்கள் படிப்புக்கு வேலை கொடுக்க எங்கள் ஆஃபீஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி போகிற இடமெல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். வேலை கிடைக்கல. இப்போ மனம் தளர்ந்துட்டார், கையில் இந்த காசை போய்விட்டார். இனி எப்படி வாழ்றது? சொந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இயேசு சந்தித்தார். இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனே அடுத்து நான் என்ன செய்கிறது ஆண்டவரேன்னு கேட்டார். உனக்கு கிடைக்கிற வேலையை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆஃபீஸ்க்கு போனார். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டார். ஃபேக்ட்ரியில் போய் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டான். நான் படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க செய்கிறேன் அப்படின்ட்டார். இப்போ சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் வச்சுட்டார். இப்போ சர்டிஃபிகேட்டை கொண்டு போகலை, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன வேலை இருக்குதோ எனக்கு கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, என்ன வேலை கொடுத்தா நான் செய்வேன், கஷ்டமான வேலை, பொருளெல்லாம் தூக்கி போடணும், கொடுங்க நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த வேலை செய்கிறார். அவர் படித்த படிப்பு என்ன, இப்போ வேலை செய்கிறது கூலி வேலை மாதிரி. கஷ்டப்பட்டு பொருட்களை தூக்கி போடணும், அங்கே அடுக்கணும் இங்கே அடுக்கணும், அந்த வேலை செய்கிறார். அந்த வேலையாவது எனக்கு ஆண்டவர் தந்தாரேன்னு சந்தோஷமாக துதித்து கொண்டே செய்தார். முறுமுறுக்கலை, நான் படித்த படிப்பு என்ன, எனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு நினைக்கல, சந்தோஷமாக ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரன் மகிழ்ச்சியோடு செய்தார். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் அவரை ஒரு ஃபேக்ட்ரியில் பார்ட்னர் ஆக்கி விட்டார். அவர் பெரிய முதலாளி ஆக்கப்பட்டு விட்டார். கொஞ்ச நாளில் அவர் உண்மையாக இருந்த உடனே அவரே ஓனர் ஆயிட்டார், ஒரு பெரிய பிஸ்னஸுக்கு ஓனர் ஆயிட்டார். இப்போ அவர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறார். அவர் சொன்னார், நான் என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிற ஆண்டவரேன்னு என்னை தாழ்த்தினேன். இன்றைக்கி என்னை எஜமானனாய் உயர்த்தி நான் அநேகருக்கு வேலை கொடுக்கும்படி என்னை உயர்த்தி இருக்கிறார். வாலிபர்கள் அறிந்து கொள்ளுங்க, எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த ஆஃபீஸில் கிடைக்கணும், வெயிட் பண்ணாதங்க, அது கிடைக்கும் கட்டாயம். அது வரைக்கும் ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் செய்யுங்க. ஒரு 1000 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க பெற்றோருக்கு எவ்வளோ சந்தோஷம். உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி என்னை பெற்றோர் கையில் கொண்டு வந்து ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அதனால் ஆண்டவர் அதை பார்த்து உங்களை கனப்படுத்துவார். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். படித்த முடித்த பிறகு அப்பா அம்மாட்ட போய் கையேந்தக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, தாங்கன்னு. படிக்க வைக்கிற வரைக்கும் உதவி செஞ்சாங்க. படித்து முடித்த பிறகு சுய காலில் நிற்கணும், ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே, கூலி வேலைனாலும் செய்கிறேன், என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன், என் ஆசீர்வதிங்க, என்னை பிடிச்சு கொடணும் ஆண்டவரே. அந்த வேலையை செய்யுங்க, கொடுக்குற வேலையில் உண்மையாக இருங்க. கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் உழைச்சி கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லும்போது அதுதான் பெரிய மகிழ்ச்சி. இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு நிறையா தந்திரமாக வலைகளை பிசாசு விரித்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் அதில் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. கவனமாக இருங்க. இந்த குறுக்கு வழி சம்பாத்தி ஆசீர்வாதமே இல்லை. கையின் பிரயாசம், உழைக்கணும், கஷ்டப்படணும், பிரயாசப்படணும், அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உழைக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அதுதான் ஆசீர்வாதம். அதனால கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அப்போ நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். நீங்கள் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. நிறைய பேர் கடன் 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 கடன்காரங்க வந்து நிற்கிறாங்க. கடன் பிரச்சனை. ஏன் கடன் வாங்குனீங்க? எதுக்கு கடன் வாங்குனீங்க? சிலர் நியாயமான காரணம், திடீர்னு ஒரு சிக்னஸ், திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், வீட்டில் பிரச்சனை, அதுக்கு கடன் வாங்கிறது அது தவிர்க்க முடியாது. அது நியாயமான ஒரு பிரச்சனை. திடீர்னு ஆயிட்டு வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க, கடன் வாங்கி பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், அந்த மாதிரி ஆகிறது உண்டு. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மேலே படிக்க வைக்க சேர்த்துட்டோம், ஃபீஸ் கட்டணும், வழி இல்லாத சூழ்நிலையில் பல நெருக்கடி வந்துட்டு கடன் வாங்கிட்டோம், அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. வீடு கட்டுறதில் கடன், கல்யாணம் பண்ணுறதில் கடன், திருமணம் பண்ணுறதில் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் வந்த கடன் பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் உட்கார்ந்து யோசிக்கணும், இதெல்லாம் தேவ சித்தமா? நம்ம தேவ சித்தத்தின்படி செய்கிறோமா? இந்த திருமணத்தில் எதுக்கு இவ்வளோ வீண் செலவு?
வீடு கட்டுவதில் தகுதிக்கு மிஞ்சி போனதுனால தானே கடன் பிரச்சனை. ஏன் தகுதிக்குள்ளே வீடு கட்டியிருக்கலாம்ல? நம்மக்கிட்ட தகுதி உள்ளதான், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலாம். அவங்க இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க, நான் 25 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறேன் அப்படின்னு கடன் வாங்கினீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கடனாளி ஆயிடுவீங்க. அடுத்த ஆளை பார்க்காதங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது என்ன, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் லிமிட்டு என்ன, அதை மாத்திரம் பாருங்க. அதுக்குள்ளே வீடு கட்டுங்க, அதுக்குள்ளே திருமண காரியத்தை செய்யுங்க. எதுக்கு வீண் செலவு? இப்போ பாருங்க, முன்னால் கல்யாணத்துக்கு தான் கார்டு கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு ஒரு கார்டு, கல்யாணத்துக்கு ஒரு கார்டு. இப்போ என்ன வந்துருக்கு தெரியுமா? பூ வைக்கிறதுக்கு ஒரு கார்டு தெரியுமா? பூ வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு அழைப்பு. பூ வைக்கிறதுக்கு ஒரு அழைப்புதல், அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு அழைப்புதல், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு அழைப்புதல், அப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒரு அழைப்புதல். எத்தனை? பணக்காரங்க வசதி இருக்கவங்க செய்யட்டும். உங்களுக்கு எதுக்கு? நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்கு கடன் வாங்கி இதெல்லாம் செய்யணும்? வீண் செலவு எதுக்கு? இதெல்லாம் யோசிக்கணும். இது ஆண்டவர் சொன்னாரா? உலக மக்களை போல நம்ம நடக்கூடாது, உலக மக்களை போல செலவு பண்ணக்கூடாது, அவசியமானதை செய்யணும். நல்ல விருந்து கொடுங்க, கல்யாணத்தில் நல்ல விருந்து கொடுக்கணும், தப்பே கிடையாது. வர்றவங்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கணும், சந்தோஷமாக போகணும்னு தப்பே கிடையாது. கல்யாண கார்டுக்கு எதுக்கு வீணாக போட்டு அடிச்சடிச்சு பணம் செலவு பண்ணுறீங்க? அலங்காரம் என்பதை லிமிட்டாக வச்சு கொண்டாக்கி செலவு இல்லாமல் இருக்கும்ல. எதுக்கு வீண் ஆடம்பர செலவு? எதுக்கு? ஒரு நாள் கூத்துக்காக? இதெல்லாம் யோசிங்க. பணக்காரங்க வசதி உள்ளவங்க அதுபடி செய்யட்டும். சாதாரண மக்களுக்கு கடனாளியாக காரணம் வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள். இது அவசியமாக ஆண்டவரேன்னு கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் கேளுங்க. சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதை முடிச்சுட்டு மேடையில் ஏறுறதுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு. சர்ச்சுக்குள்ளே போகிற ட்ரெஸ்ஸு அங்கே வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தவே முடியாது. அதுக்கு 25,000 ரூபா 50,000 ரூபா செலவு தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் யோசிக்கணும் தெய்வ பிள்ளைகள். அதனால் கண்டபடி செலவு பண்ணி ஒரே நாள் தானே, அதுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணி வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக இருப்பார். தயவு செய்து நீங்கள் யோசிங்க. ஏன் கடன் வந்துச்சு? எங்கே வீண் செலவு பண்ணினீங்க? எங்கே அவசியமில்லாத செலவு பண்ணினீங்க? ஏன் கடன் வாங்குனீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் செய்யலாமா ஆண்டவரே? நீ ஜெபம் பண்ணி, எல்லாம் ஜெபம் பண்ணி தான் செய்கிறோம். ஜெபம் பண்ணி செஞ்சீங்க, கேட்டிங்களா ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே இதை செய்யலாமா? காசு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? நிச்சயதார்த்தம் வேண்டாம், நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு கார்டு இருக்குது, அதுக்கு ஒரு விருந்து செலவு இருக்குது, கல்யாணமே வச்சிடலாம், செலவு குறைஞ்சிரும்ல. கடன் வாங்கி எதுக்கு செய்யணும்? நீங்கள் காசு இருந்தால் செய்யுங்க, தப்பு நான் சொல்லலை. கடன் வாங்கி எதுக்கு செய்யணும்? கடன் வாங்காமல் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கணும். இது நிறைய பேர் கடனாளிகள் காரணம் வீண் செலவுகள், வீண் ஆடம்பரம். அடுத்தவங்கள பார்த்து அதே மாதிரி எனக்கு செய்யணும், அதே மாதிரி நமக்கு செய்யணும்னு சொல்லி கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொண்டவங்க தான் நிறைய பேர். அதனால் இதை விட்டு மனம் திரும்பணும். முதல்ல நாம் மனம் திரும்பாமல் ஆண்டவர் கடன் பிரச்சனை விடுதலை தரமாட்டார். ஒரு அவசிய செலவு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, அர்ஜென்ட்டாக ஃபீஸ் கட்டணும், வாங்கிட்டீங்க, அது தவிர்க்க முடியாது. ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு தவிர்க்க முடியாது. சில காரியம் அப்படி நடந்து விடும், அது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் வீண் செலவு பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்ய முடியும்? உடனே கடன் வாங்குறது. ஒரு தேவை வந்தால் முதல்ல ஜெபிக்க பழகணும். ஒரு தேவை இருக்குது, கல்யாணத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னா லிஸ்ட்டு போடணும், என்னென்ன வாங்கணும், என்னென்ன ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே இதை நாங்கள் செய்யலாமா, என்னென்ன செலவு பண்ணோம், எங்களுடைய தேவையை சந்தியும், எங்களுக்கு உதவி செய்யணும் ஜெபிச்சிங்கன்னா அழகாக ஆண்டவர் தேவையை சந்திப்பார், குறைவில்லாமல் நடத்தி தருவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகாமல் யார் கடன் கொடுப்பா, யார் காசு கொடுப்பான்னு அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறது தான் கவனமாக இருக்கிறீங்க. நிறைய பேர் அப்படி தான், வியாபாரிகளும் சரி, நிறைய பேர் உடனே அடுத்த ஆள்கிட்ட போய் கடன் வாங்குறது. எந்த பேங்கில் வாங்குறது? எங்கே இந்த ஆள்கிட்ட போனால் ஈஸியாக கிடச்சிரும், பேங்குக்கு போனால் செக்யூரிட்டி இந்த இதெல்லாம் கேட்பாங்க, இவங்கள்ட்ட போனால் இப்படி வாங்கிடலாம். இப்படி மனுஷங்கிட்ட வாங்கி 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 கடனாளி ஆகி நிந்தைக்குள்ளே வாழ்கிற கிறிஸ்தவங்க நிறைய பேர். இது தேவையா? இந்த காரியம் மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதை நான் செய்ததை பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரிடத்தில். தேவனுடைய கூடாரம் எங்கே இருக்குல்ல, தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வீடு. எவ்வளோ கட்டடம் கட்டியிருக்கோம் பார்க்குறீங்கல்ல. நாங்கள் யார்கிட்டையும் போய் கடன் வாங்கலை. பேங்க் மேனேஜர் என்ன தேடி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து 2 மேனேஜர் வந்தாங்க, 2 பேங்கில் இருந்து. பிரதர் பில்டிங்லாம் கட்டுறீங்க? ஆமாம். அதுக்கு என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு எத்தனை கோடி கடன் வேணாலும் நாங்கள் தர்றோம்,
நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, அதனால் எவ்வளோ நாள் நாங்கள் கடன் தர்றோம், நீங்கள் அதை வச்சு கட்டுங்கன்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள் கடன் வாங்கி கட்ட மாட்டோம், முழங்கால நின்று கட்டுவோம், அதனால் கடன் எங்களுக்கு வேண்டாம். தேடி வந்தாங்க கடன் கொடுக்க மேனேஜர்ஸு. நான் சொன்னேன், வேண்டாம், நாங்கள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கொடுக்க கொடுக்க கட்டுவோம், அவ்வளோதான். எதுக்கு அவசரம்? ஆண்டவர் கொடுக்க கொடுக்க கட்டும், அவருக்கு தெரியும் எப்போ கட்டி முடித்து தரணும்னு. அதனால் அவசரப்பட்டு கடன் வாங்குவது இல்லை. இந்த மாதிரி ஒரு தீர்மானம் நமக்கு வேணும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறேன், எந்த ஊழியனால் ஆண்டவரே நீங்கள் சொல்கிற ஊழியத்தை நான் செய்கிறேன், கடன் வாங்கி செய்ய மாட்டேன். நீங்கள் பணம் தரலன்னா அப்படியே போட்டுருவேன், பாதியில் நிற்கும். இது ஏன் நிற்குதுன்னு கேட்டால் அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு பணம் இல்லையா அதனால் நிற்குதுன்னு நான் சொல்லிடுவேன்னுவேன். ஆண்டவர் விட்டுருவார், அப்படி அவர் செஞ்சு முடிச்சு கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் பலன் அடையிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரை எப்படி நம்பணும்னு. இந்த தேவனுடைய கூடாரம் கட்டியிருக்க எத்தனையோ கோடி செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் தொடர்ச்சியாக எந்த திறப்பின் வாசல் ஜெபத்திலேயாவது எந்த கூட்டத்திலேயாவது தேவனுடைய கூடாரத்துக்கு நீ காணிக்கை எடுத்திருக்கிறோமா? சொல்லுங்கள். எந்த கூட்டத்திலேயாவது தேவனுடைய கூடாரத்துக்கு பணம் தேவை இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய தேவை இருக்குது, பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோமா? காணிக்கை எடுத்திருக்கோமா? சொல்லுங்கள். எடுத்ததே இல்லை. அப்போ எப்படி இது கட்டப்பட்டது? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். நீங்க அப்படி இருக்கணும். கர்த்தரை விசுவாசிக்கணும். கர்த்தர் தருவார், கர்த்தர் நடத்துவார், அவர் தர்றதை வச்சுதான் நான் வாழுவேன். விசுவாசத்துக்குள்ள வரணும், விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரணும். உங்க விசுவாசத்தை உடைப்பதற்கு தான் சாத்தான் வந்து கடன் கொடுக்கிற ஆள் அனுப்புவான். இங்க கடன் வாங்கிக்க, இவங்க தருவாங்க, அர்ஜென்ட்டுக்கு 1 லட்சம் தருவாங்க, நீ மாசம் மாசம் வட்டி கட்டணும், அவ்வளவுதான் சொல்லி உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. நீங்க அவிசுவாசத்தினால தான் கடனாளியா இருக்கிறீங்க. முதல்ல அதை உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே மன்னியும், நான் கடன் வாங்கி இந்த காரியத்தை செய்த பாவத்தை மன்னின்னு சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுடைய கடன் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா நான் என்னைக்கையா வீடு கட்டுறது, நான் என்னைக்கையா பைக் வாங்குறது? அப்போ பஸ்ஸில் தான் போய்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு 25,000 ரூபா இருக்குது, பைக்கு 1.25 லட்சம்ன்றாங்க. அந்த பணத்தை சேர்த்து நான் வச்சு ஜோம் பண்ணி அதை வாங்குறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகி போயிருமே. அது ரொம்ப பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சில காரியங்கள் நியாயமான, சில காரியம், சில புத்தீனமான காரியம்னா கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கக்கூடாது. கடன் இருக்கலாம், கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னால், நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போயிட்டு வர்றீங்க, அதுக்கு மாதம் செலவாகுது. ஒரு பைக் வாங்கினா வேலைக்கு ஈஸியாக போயிடலாம், 1.25 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. நம்ம சேர்த்து ஒரு 50,000 ரூபா வந்துட்டு இன்னொரு 75,000 ரூபா இருந்தால் வாங்கிடலாம். அப்போ இன்னும் அதுக்கு சில மாதம் சில வருஷம் கூட ஆகுமே. என்ன பண்ணலாம்? பேங்கில் லோன் கொடுப்பாங்க. பேங்கில் நீங்கள் இப்போ மனுஷன்கிட்ட வாங்கக்கூட பேங்கில் லோன் கொடுத்தா உங்களுடைய சம்பளத்தை பார்த்து மாதம் 5,000 ரூபா கட்ட முடியுமா? உங்களுக்கு உங்கள் திராணியை பார்க்கணும். வாங்குகிற சம்பளம் இவ்வளவு, மாதம் இஎம்ஐ இவ்வளோ கட்ட முடியுமா பார்த்து ஓகே கட்டிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு ஜெபிச்சு உங்களுடைய மனசில் திருப்தி வந்தால் பேங்க் லோன் வாங்கி பைக் வாங்கிடலாம். நீங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணிங்களா, அந்த பணத்தை கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா லோன் அடைஞ்சிரும், பைக்கு சொந்தமாயிரும். ஆனால் சிலர் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு ஒரு இஎம்ஐ, பைக்குக்கு ஒரு இஎம்ஐ, அப்புறம் காருக்கு ஒரு இஎம்ஐ, 5 இஎம்ஐ கட்டினா சம்பள பணம் எல்லாம் பேங்குக்கு போயிடும். எப்படி வாழுவேன்? புத்தி இருக்குதா உனக்கு? இஎம்ஐ கட்டலான்றதுக்காக கண்ட இடத்துல கண்ட பேங்க்லேயும் கடன் வாங்குவீங்களா? புத்தி இருக்குதா? ஞானம் இருக்குதா உங்களுக்கு? வாங்குற சம்பளம் இவ்வளோதான் மாதம் கட்ட முடியும், மிச்சம் பிடிக்க முடியும். அந்த அளவுக்குள்ள கடன் வாங்கி ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்கன்னா பிரச்சனை இருக்காது, கரெக்டாக கட்டி முடிச்சிருவீங்க. இவங்ககிட்டையும் கடன், அவங்ககிட்டையும் கடன், இந்த பேங்க்லேயும் கடன். புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் கேட்குறா, புத்தி இல்லாத மனுஷராக இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஞானம் இல்லையா? நம்ம இவ்வளோதான் சம்பளம் வாங்குகிறோம், நம்முடைய உழைப்புக்கு தேவன் கொடுப்பது இவ்வளோதான் மாதம் நம்ம பணம் கட்ட முடியும்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தானே நீங்கள் இருக்கணும். ஏன் அதை தாண்டி போகிறீங்க? ஒரு சகோதரர் வந்தார், ஐயா லாரி வாங்கி இங்கே கொண்டு வந்தார், லாரிக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். எப்படின்னா கொஞ்சம் பேங்கில் லோன் வாங்கியிருக்கேன் ஐயா, கொஞ்சம் என் கையில் பணம் இருந்துச்சு, அது கொஞ்சம் லோன் போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்தார், நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல லாரி நல்லா போகுது, நல்லா சம்பாதிக்குது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம், பேங்கில் லோன் எல்லாம் கட்டிட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் என்ன. அப்புறம் கொஞ்ச நாளாக காணும், ஆளே காணும். 1 வருஷமாக காணும், 1 வருஷமாக 2 வருஷமாக ஆச்சு, ஆளே இந்த பக்கம் காணும். ஒரு நாள் எங்கேயும் சந்தித்தேன், கன்னியாகுமரி சேர்ந்த ஆள். ஒரு நாள் சந்தித்தேன், என்னங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ எல்லாம் போச்சுங்க நஷ்டம் என்னன்னு கேட்டேன். நான் 1 லாரி வாங்கிட்டு வந்தேன். ஆமாம். அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்ல. ஆமாம். 4-5 லாரி வாங்கிட்டேன்னாரு. 5 லாரி கர்த்தர் தந்துட்டாரா அப்படின்னு கேட்டால், எல்லாம் லோனு. 5 லாரி லோன் எடுத்து ஓட்டி புத்தி இல்லாத ஒரு மனுஷன் 5 லாரி எடுத்துட்டான். பேங்கில் தரோம், நீங்கள் நல்லா கட்டுறீங்க, உங்களுக்கு எத்தனை லாரிகள் லோன் கொடுக்குறோன்னு 5 லாரிக்கு லோனு. 2 ஆக்சிடெண்ட் ஆச்சுது, அப்புறம் பேங்க் வந்துச்சு, கட்ட முடியல, பேங்க் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இப்போ 1 லாரிக்கு மேலே ரோட்டில் நிற்கிறார். எதனால நான் கேட்டேன், 1 லாரி கர்த்தர் ஆசீர்வதிச்சார்ல. ஆமாம். நல்ல வருமானம் வந்துச்சுல்ல. ஆமாம். ஏன் அடுத்த 4 லாரி வாங்கினீங்க? நல்லா போகுதில்ல, காசு வருதில்ல, வந்தால் கர்த்தர்கிட்ட கேட்கணும்ல, ஆண்டவர் அடுத்த லாரி வாங்கலாமா, உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்களா ஆண்டவரிடத்தில்? நிறைய கிறிஸ்தவர்கள் புத்தியீனமாய் நடப்பார், முட்டாள்தனமாய் நடப்பார், கர்த்தர்கிட்ட கேட்கறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, இஷ்டத்துக்கு உலக மக்களை போல நடக்கிறது. இல்லை 5 லாரி வாங்கி ஓட்டிடலான்னு எல்லாம் போச்சு. இப்போ தெருவில் நிற்கிறாரு, கடன் பிரச்சனையோடு கூட. ஆண்டவர் சொல்லியிருப்பார் 2வது லாரி வாங்கன்னு இருப்பார். இன்னும் 1 வருஷம் கழித்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த பிறகு 3வது வாங்கன்னு சொல்லியிருப்பார். 5 வருஷத்தில் வர வேண்டியதை ஒரே மாதத்தில் பெற்றுக்கொள்ள நினச்சா இப்படி ஆசீர்வாதம் வரும்? யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எத்தனை மடங்கு சொல்லுங்க? யோபுவை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆடு மாடு ஒட்டகெல்லாம் 2 மடங்கு. எத்தனை பிள்ளைகள் கொடுத்தார்? 10 பிள்ளைகள். 2 மடங்கு ஆசீர்வாதம்னு பைபிளை எழுதின உடனே ஒரே நாளில் வரல. நீங்கள் யோசிக்கணும், ஆண்டவர் கூரை பிச்சுக்கிட்டு தங்கமாக கொட்டினாரா யோபு வீட்டில்? அப்படிலாம் ஆண்டவர் கொட்ட மாட்டார். யோபு உழைக்கணும், கஷ்டப்படணும், பிரயாசப்படணும், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 10 பிள்ளைகள் பெறணுமானா குறைஞ்சது எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? யோசிங்க. வசனத்தை யோசிக்கிறதே கிடையாது நம்ம, அதான் ப்ராப்ளம், நம்முடைய ப்ராப்ளம். 10 பிள்ளைகள் யோபுக்கு பிறகு குறைஞ்சது எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? வருஷத்துக்கு 1 பிள்ளைன்னா கூட 10 பிள்ளைகள் 10 வருஷம் ஆயிருக்கும். அப்போ 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற யோபுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 10 வருஷம். ஒரே நாள் ஆண்டவர் கொடுக்கல. எல்லாத்தையும் ஆடு மாடுலாம் காலையில் போய் பார்த்தா மாடுகளாக நிற்கிது, காலையில் பார்த்தா ஒட்டகமாக நிற்கிது. அப்படி மந்திரமாயெல்லாம் இயேசு செய்ய மாட்டார். நீங்கள் உழைக்கிறது ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பிரயாசப்படுறது ஆசீர்வதிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மந்திரமாயெல்லாம் செய்து இயேசுகிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. நீ உழைச்சா அவன் ஆசீர்வதிப்பேன், பிரயாசப்பட்ட அவன் ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் ஆண்டு சொல்றார். சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கடினமாக உழைக்கணும், கடினமாக உழைக்கணும். எனக்கு 70 வயசு, இவ்வளோ ஊழியம் நடக்குதில்ல, கர்த்தர் வேலை வாங்குறதுல பயங்கரமான எஜமான் தெரியுமா உங்களுக்கு? தூங்க நேரம் கிடையாது, சாப்பிட நேரம் கிடையாது, ஓடிக்கிட்டே இரு. உழைக்காம ஆசீர்வாதம் வராது. சோம்பேறிகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? உழைக்கணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. சோம்பேறியா இருக்கிற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். உழைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன கிடைக்குதோ அதை பிரயாசப்படுங்க. கடினமா உழைக்கணும், பிரயாசப்பட. சோம்பேறிகளை சுத்தி தெரியக்கூடாது. அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது முக்கியமா ஆண்கள். குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு உங்களுடையது. உங்களுடைய மனைவி பிள்ளைகளை போஷித்து காப்பாற்ற வேண்டியது புருஷர்களுடையது. புருஷன் வேலை செய்யலைன்னா அவனால குடும்ப சாபத்துக்குள் ஆகிவிடும். அவன் குடும்ப நடத்த தகுதி இல்லாதவன். ஒருவேளை வியாதி பாதிக்கப்பட்டீங்கன்னா அது வேற. வியாதி வேலை செய்ய முடியாது, கஷ்டப்பட்டா அது வேற, அது காரியம். ஆனால் உழைக்கணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உழைப்பேன், இனி கடன் வாங்க மாட்டேன், எனக்கு என்ன தேவைன்னாலும் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க என்ன நடத்தணும். ஒப்பு கொடுங்க. கடனை எல்லாம் கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. கடனை கர்த்தர் மாற்றி தருவார். கடன்காரங்க கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். மனுஷ தயவை உண்டாக்கி தருவார்.